வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம சாம்சங் கேலக்ஸி A72 அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம சாம்சங் கேலக்ஸி A72 அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிறதுல சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஃபோன். ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் சாம்சங் கேலக்ஸி A72. ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் கொடுத்துட்டாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் எஜெக்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து யூசர்ஸ் கைட்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வர நிறையா ஃபோன் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருவாங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் சாம்சங்கில் வந்து அது கொடுக்கறதில்ல. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து யூசர் கைட் கொடுத்துருக்காங்க, ரீஜனல் லாக் கைட் கொடுத்துருக்காங்க, வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, அண்ட் சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃபோன் கொடுத்துட்டாங்க. ஃபோனை வந்து நம்ம கடைசியாக பார்ப்போம். பாக்ஸில் வந்து மற்றபடி வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து அவ்வளோ சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் இது. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-65 வாட்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் வந்து வருது. ஸோ உங்களுக்கு வந்து சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சி டைப் தான் இருக்குது. ஸோ இது வந்து லேட்டஸ்ட்டாக வர மொபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு வர சார்ஜர்ஸ் வந்து யூஎஸ்பி வந்து வர்றதில்லை. ரெண்டு சைடும் வந்து சி டைப் தான் வருது. ஸோ இதில் வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கேபிள் வச்சு நீங்கள் வந்து பழைய கம்ப்யூட்டர் பழைய லேப்டாப்லாம் கனெக்ட் பண்ண முடியாது. இப்போது லேட்டஸ்ட்டாக வர லேப்டாப்ஸில் வந்து சி டைப் போட்டிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் நீங்கள் அதை கனெக்டர் யூஸ் பண்ணி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டேட்டா கேபிளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து சி டைப் தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து இயர்ஃபோன்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சாம்சங் கேலக்ஸி A72 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்சங் கேலக்ஸி A52 இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்க்கலன்னா பார்க்கலாம். ஸோ அதோட அப்பியரன்ஸும் இதோட அப்பியரன்ஸும் கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதே மாதிரி தான் இருக்குது, எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது. A52 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாம்சங் கேலக்ஸி A72 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் வைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம ஃபோனை ஆன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து சீம்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து சூப்பர் AMO LED கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச். ஸோ யூஸ்வலாக வர ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.4, 6.5 வரும். இது வந்து 6.7 அப்படிங்கிறனால யாரெல்லாம் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் பார்ப்பீங்க, யாரெல்லாம் வந்து ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த சைஸ். அண்ட் கேம்ஸ்க்கும் வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுளான சைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது யூஸ்வலாக வர சைஸோட கொஞ்சம் பெருசு. அண்ட் இதோடைய ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 90 Hz கொடுத்துருக்காங்க. அண்ட் சாம்சங்குடைய சூப்பர் AMO LED பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு நல்ல ஒரு கமெண்டபிளான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து இப்போவே தெரியுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஐகான்ஸ்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அண்ட் லைட் வைஸும் வந்து உங்களுக்கு வந்து ஆம்பியன்ட் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து வெயில் அடிச்சதுனாலும் உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் டார்க்கில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். சாம்சங் கேலக்ஸி A72 ப்ராசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Qualcomm Snapdragon 720G கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ப்ராசர் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல். ஸோ ஸ்னாப்ட்ராகன்லேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 888 தான் இருக்குது. இதில் வந்து 720G கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லா கேம்ஸ், எல்லா ப்ராசஸிங்ஸ், எல்லா வீடியோஸ், ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் உங்களுக்கு வந்து சீம்லெஸ்ஸான ஒரு அவுட்புட் கொடுக்கக்கூடிய ப்ராசர் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ரேம் அண்ட் மெமரி கேப்பபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுற விதமாக உங்களுக்கு வந்து 6GB ரேம் அண்ட் 8GB ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. மெமரியும் பார்த்தீங்கன்னா 128GB அண்ட் 256GB அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் 8GB அண்ட் 256GB வேரியன்ட் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு வந்து நீங்கள் ஃபோன் அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரிக்வயர்மெண்ட்டே இருக்காது.
அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்சங் கேலக்ஸி A72 வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 11ஓட வருது. நீங்கள் வந்து இப்போ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஓவரால் உங்களுக்கு ப்ராசஸர், ஆண்ட்ராய்டு வெர்ஷன், அதுக்கப்புறம் மெமரி அண்ட் ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் காம்பினேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். சாம்சங் கேலக்ஸி A72ஓட கேமராஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3x ஆப்டிக்கல் ஜூமிங் கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு லென்ஸ். ஸோ ஆப்டிக்கல் ஜூமிங் பற்றி சொல்லவே வேணாம். ஆப்டிக்கல் ஜூமிங் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஜூமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் ஜூம் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தால் கூட அதோடைய பிக்சல்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் உடையவே உடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 12 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு 5 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பெஞ்ச் மார்க் கூட கொஞ்சம் மேலே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து அவங்க கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எடுக்க போகிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் எடுக்கலாம். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டார் ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு செல்ஃபி கேமராலையும் நீங்கள் வந்து 4K வீடியோ ஷூட் பண்ணலாம். நிறையா ஃபோன்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமரா வந்து கொஞ்சம் வீக்காக கொடுத்துருவாங்க. அதாவது நீங்கள் வந்து அதில் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியாது, 1080 மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். யாரெல்லாம் வந்து செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி நிறையா வீடியோஸ் எடுப்பீங்க, யாரெல்லாம் வந்து இந்த வீலாக்லாம் பண்ணுறீங்க, யாரெல்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து செல்ஃபி கேமராவில் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த செல்ஃபி கேமரா 4K வீடியோ கேப்பபிலிட்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சரா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். சாம்சங் கேலக்ஸி A72 ஓட பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து 5000 mAhங்கிறது வந்து ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு கான்ஃபிகரேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தடவை ஃபுல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக ஒன் டே நீங்கள் வந்து திரும்ப வீட்டுக்கு வர வரைக்கும் லாஸ்ட் ஆகும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் யூசேஜ்லாம் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு 1.5 days 2 days வரைக்கும் லாஸ்ட் ஆக கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. சார்ஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் மற்ற கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தெரியலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து 50 வாட்ஸ் 65 வாட்ஸ் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் வந்து வந்துருச்சு. பட் சாம்சங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸில் வந்து அது கம்மியாக இருக்கலாம். பட் அது வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து ஃபுல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற கம்பெனிஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவரால் நம்ம சாம்சங் கேலக்ஸி A72 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோடைய அப்பியரன்ஸ், இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா அப்பியரன்ஸ் வைஸ் வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது ஃபோன். அதே நேரத்தில் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப்ட்ராகன் குவால்கம் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஆமோ LED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வந்து சீம்லெஸ்ஸாக இருக்குது அதோடைய அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து நேவிகேட் பண்ணும்போது. அண்ட் உங்களுக்கு வந்து கேமராவும் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. டெலிஃபோட்டோ லென்ஸில் இருக்கிற ஆப்டிக்கல் ஜூமிங்ஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரோ மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்குது. நீங்கள் வந்து அதில் வந்து ISO, அதுக்கப்புறம் லென்ஸ் நீங்கள் வந்து எந்த லென்ஸில் எடுக்கணுமோ அதெல்லாம் தனியாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு இந்த ஃபோன் வந்து எக்யூப்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம சாம்சங் கேலக்ஸி A72 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ராக்டிவான 4 கலர்ஸில் வருது. ஆசம் ஒயிட், ஆசம் பிளாக், ஆசம் ப்ளூ அண்ட் ஆசம் வயலட். அதே நேரத்தில் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB RAM and 128GB மெமரி. அதே நேரத்தில் 8GB RAM and 256GB மெமரி அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியண்ட்டில் வருது. அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34,999 ஃபார் 8GB RAM and 128GB மெமரி, 37,999 ஃபார் 8GB RAM and 256GB மெமரி. அதுவும் இல்லாமல் சாம்சங் கேலக்ஸி A72 எல்லா வேரியன்ட்ஸுமே நம்ம கிங் மொபைலில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லுமே ஆல்ரெடி அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கிங் பண்ணி உங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இது இல்லாமல் நீங்கள் வந்து HDFC டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 3000 rupees கேஷ் பேக்கும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுமாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from DK.